வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். நம்ம ஒரு வண்டி புக் பண்ணணும்னா ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த கேபில் பயணிக்கும் போது நம்மளோட சேஃப்டிக்காக நிறைய விஷயங்கள் அந்த ஆப்லேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜிபிஎஸோட கண்காணிப்பு இருக்கும், அந்த டிரைவரோட ரேட்டிங் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தால் இமீடியட்டாக ஒரு SOS சிக்னல் அனுப்பலாம். ஆனால் நம்ம மனசில் எப்போவுமே அந்த டிரைவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிரைவர் சரியானவரா, நம்மளை சரியான ரூட்டில் கூட்டிகிட்டு போகிறாரா, தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளை அப்யூஸ் பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரியான பயம் நம்ம மனசு ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, கேப் டிரைவர்ஸ் கஸ்டமர்ஸை பார்த்து பயப்படுறாங்க. கடந்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி காவல்துறை ஜெயசுதா என்ற பெண்ணின் புகைப்படத்தை வெளியிட்டது. திருமணத்திற்கு வரன் பார்ப்பதற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் போல் இருந்தது அந்த பெண்ணின் முகம். அதை பார்த்த பொதுமக்கள் ஏதோ பெரிய இடத்து பெண் காணாமல் போயிருப்பார் அல்லது அந்த பெண் ஏதேனும் விபத்தில் சிக்கியிருப்பார் என்றுதான் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் டிராவல்ஸ் கார் ஓட்டுநர் நாகநாதனை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ளார் என்றும் ஜெயசுதா மற்றும் அவருடைய கூட்டாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளதாகவும் அறிவித்தது காவல்துறை. ராமநாதபுரத்தைச் சேர்ந்தவர் நாகநாதன். 51 வயதை கடந்த இவர் சென்னை அசோக் நகரில் உள்ள எஸ்தர் டிராவல்ஸில் ஓட்டுநராக கடந்த 20 வருடங்களாக பணியாற்றி வந்தார். கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னையிலிருந்து குற்றாலம் வரை குடும்பத்துடன் செல்ல வேண்டும் என்று இனோவா கார் புக் செய்யப்பட்டது. இந்த பயணத்தில் ஓட்டுநராக சென்றார் நாகநாதன். ஜெயசுதா மற்றும் அவருடன் சேர்த்து 3 ஆண்களையும் காரில் ஏற்றிக்கொண்டு திருச்சி நோக்கி பயணித்தது இனோவா கார். 4 நாட்களில் சென்னை திரும்புவதாக எஸ்தர் டிராவல்ஸ் ஓனரிடம் தெரிவித்திருந்தார் நாகநாதன். ஆனால் அவர் சொன்ன தேதியில் நாகநாதன் சென்னைக்கு வரவில்லை. அவருடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த ஓனர் சுந்தர் அசோக் நகர் காவல் நிலையத்துக்கு சென்று தன்னுடைய இனோவா காருடன் ஓட்டுநர் நாகநாதன் மாயமாகிவிட்டதாக புகார் கொடுத்தார். இந்த மாதிரி ட்ராவல்ஸில் புக் பண்ணி ஏற்கனவே ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து இன்னொரு ட்ராவல்ஸில் புக் பண்ணி அந்த வண்டியை அவர் கான்டாக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கான்டாக்டில் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7:30க்கெல்லாம் அந்த ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட பேசினார். இங்கே அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ்கிட்டே பேசியிருக்காரு 8:30 மணிக்கெல்லாம். திங்கக்கிழமை காலையில் அந்த ட்ராவல்ஸ் ஓனருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. ரிங்கு மாத்திரம்தான் போனது, மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. அடுத்து மத்தியானம்னா ஃபோன் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. அதுக்கு பின்னால் தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. நாகநாதன் புகைப்படம் மற்றும் அவர் ஓட்டிச் சென்ற இனோவா காரின் புகைப்படம் ஆகியவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. சில நாட்கள் கடந்த நிலையிலும் நாகநாதன் பற்றியும் இனோவா கார் பற்றியும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. திருச்சி மற்றும் மதுரை நகரத்தில் உள்ள சுங்கச்சாவடி மற்றும் வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராக்களில் உள்ள காட்சிகளை சல்லடை போட்டு அலசினர். அப்போது திருச்சியை கடக்கும் சுங்கச்சாவடியில் நாகநாதன் மற்றும் அவருடன் ஜெயசுதா காருக்குள் இருக்கும் CCTV காட்சியும் சிக்கியது. திருச்சி பைபாஸ்லேருந்து கடக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் மாத்திரம் அந்த லேடி முன்னாடி இருந்திருக்கு. அந்த 2 டோல்கேட்டில் இருந்திருக்கு. ஒரு டோல்கேட்டில் இந்த அளவுக்கு தான் கண்ணு தெரியுது. இன்னொரு டோல்கேட்டில் திரும்பிக்கிடுச்சு, ஃபுல்லாக திரும்பிக்கிடுச்சு, சைடில் திரும்பிக்கிடுச்சு. அதனால் அதுலேயும் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல, அதை வச்சு பண்ண முடியல. நாகநாதன் அந்த காரை திருடிச் சென்றிருக்கலாம் அல்லது அவரை ஏதேனும் ஒரு கொள்ளை கும்பல் வழிமறித்து அவரை தாக்கிவிட்டு காரை திருடிச் சென்றிருக்கலாம் என்றும் காவல்துறை முதலில் நினைத்தது. ஆனால் நாகநாதன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் ரொம்பவே அப்பாவியானவர் என்று அவர் மீது எழுப்பப்பட்ட சந்தேகத்தை திட்டவட்டமாக மறுத்தார் நாகநாதனின் நண்பர். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இங்கே உங்கள்கிட்ட. அவர் ஒரு வாயில்லா பூச்சி மாதிரி தான். அவர் யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டார். அதே மாதிரி ட்ராவல்ஸ்லேயே சொல்கிறாங்களே, யாராவது பேசஞ்சர் கூட்டிகிட்டு போனால் எதுவும் பேச மாட்டாராம். ஏதாவது பேசினா கூட எதுவுமே சொல்ல மாட்டாராம்.
இங்கே வந்து வேணால் சொல்லுவார், அந்த மாதிரி வண்டியில் வாமிட் எடுத்துட்டாங்க, வண்டி நாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாராம். அங்கே கஸ்டமர் வைஸ் எதுவுமே பேச மாட்டாராம். 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார் நாகநாதன். அவரது குடும்பத்தினருக்கு விவசாயம்தான் பிரதானம். ராமநாதபுரத்தில் நிலவும் அதீத வறட்சியால் விவசாயம் செய்ய முடியாமல் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் நாகநாதன். கடின உழைப்பால் சொந்தமாக 3 கார்கள் வாங்கி சொந்த டிராவல்ஸும் நடத்தி வந்துள்ளார். ஆனால் காலம் அவருக்கு கை கொடுக்கவில்லை. சில வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் சிக்கி உயிர் பிழைத்துள்ளார். அவரின் உயிரை காப்பாற்ற பல லட்சங்கள் செலவு செய்ததில் அவருடைய டிராவல்ஸ் நிறுவனத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மீண்டும் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தார் நாகநாதன். சின்ன வயசுலேருந்து ட்ராவலிங்கில் தான் சொந்தமாக கார் வச்சுருந்தார் சார். 3 கார் வச்சுருந்தார் சொந்தமாக. ஸோ ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தான். இடையில ஒரு இப்போ அடிபட்டு அவர் காலில் ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதில் ஒரு 2-3 வருஷமாக அந்த ஃபீல்டை விட்டு போக முடியாமல் இங்கேயே இருந்தார். அப்புறம் அதுக்கடுத்து இப்போ ஒரு கண்டினியூ பண்ணிட்டார். அப்படியே கண்டினியூ அதே ட்ராவல்ஸ்லேயே கண்டினியூ பண்ணிட்டார். நாகநாதனையும் இனோவா காரையும் தேடிய காவல்துறைக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால் ஒருவேளை டிராவல்ஸ் ஓனர் மீது உள்ள முன்விரோதம் காரணமாக காரை புக் செய்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டினார்களா என்று விசாரிக்க தொடங்கினார்கள். ஆனால் காரை புக் செய்த ஜெயசுதாவை விசாரிக்க நினைத்த காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஜெயசுதா குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் வசிப்பதாக முகவரியை கொடுத்திருந்தார். அவரது முகவரியை தேடி அஸ்தினாபுரம் சென்றது நமது கண்ணாடி குழு. ஆட்டோக்காரர், பூ விற்பவர், கடைக்காரர் என வீதி வீதியாக சென்று ஜெயசுதாவின் புகைப்படத்தை காட்டி விசாரித்தது. இந்த ஊர் பொண்ணா? இல்லை. இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பெரும்பாலானோருக்கு ஜெயசுதா பற்றி தெரியவில்லை. ஆனால் சிலர் ஜெயசுதா அஸ்தினாபுரத்தில் உள்ள கோவிலுக்கு அடிக்கடி வருவார் என தெரிவித்தனர். நம்ம இந்த கோயிலில் தான் எங்கே பார்த்த மாதிரி இருக்குமா, இந்த கோயிலுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது, பார்த்த முகமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து கோயில் பக்கத்தில் தான் ஆமாம் இருக்கோம், இங்கே பார்த்துருக்கேன், பார்த்த மாதிரி தான் இருக்குது, பார்த்த முகமாக தான் தெரியுது. மற்றபடி ஜெயசுதா கொடுத்த முகவரி போலியானது என்பதை கண்டுபிடித்தது நமது கண்ணாடி குழு. காரை ஆன்லைன் மூலம் புக் செய்ததால் ஜெயசுதா பற்றிய முழு விவரத்தை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் ஜெயசுதா கார் டிராவல்ஸ் நிறுவனத்துக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் மூலம் முன்பணம் செலுத்தும் போதும் கூட தன் முகத்தை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்துள்ளாராம். மணி சேஞ்சுக்கு பணம் அனுப்ப போச்சுன்னா அந்த லேடி அப்போம்போது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு மூஞ்சியெல்லாம் ஃபுல்லாக கட்டி தலைகளெல்லாம் கட்டிட்டு இந்த கண்ணு மாத்திரம் தான் தெரிஞ்சதான். அங்கே போய் விசாரிக்கும் போது அதை தான் சொன்னாங்க. அந்த லேடி யார் என்னன்னு தெரியல, பட் ஆனால் லேடி தான் இந்த கண்ணு மாத்திரம் தெரிஞ்சு ஃபுல்லாக கட்டிக்கிட்டு வந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திரும்ப வந்து 7:30க்கு வந்து பணத்தை போட்டிருக்கு. 8:30க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி பணம் வந்து சென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கு. கேட்டோம்ல பணம் சென்ட் ஆயிடுச்சு, வந்துருச்சு, மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த ஃபோன்லேருந்து எந்த கான்டாக்டும் கிடையாது. இதையடுத்து ஜெயசுதாவும் அவருடன் சென்ற 3 நபர்களும் தான் குற்றவாளிகளாக இருக்கக்கூடும் என்ற பார்வையில் விசாரணை தீவிரமானது. இந்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டி போலீசார் அசோக் நகர் காவல்துறைக்கு ஒரு தகவல் அனுப்பினார்கள். அந்த தகவலை கேட்ட அசோக் நகர் காவல்துறை அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். கொட்டாம்பட்டியில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சவரம்பட்டி. இங்குள்ள மொட்டாம்பாறை அடிவாரத்தில் பெரியாறு பிரிவு பாசன கால்வாயில் அழுகிய நிலையில் நாகநாதனின் உடல் கிடந்தது. இல்லை கட்சி கட்டல மொட்டாம்பாறைக்கு அப்படியே கிழக்கு பகுதி. சென்னையிலிருந்து குற்றாலத்துக்கு புறப்பட்ட நாகநாதன் மதுரை பக்கத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அவரை ஏன் கொலை செஞ்சாங்க, யார் அவங்கள கொலை செஞ்சாங்க, அவரோட வண்டி எங்கே, அந்த வண்டியில் பயணித்த கஸ்டமர் எங்கே, எதுவுமே தெரியாது. ஆனால் போலீஸ் முதல் கட்டமாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வெளியிட்டாங்க. அந்த பொண்ணோட பேர் ஜெயசுதா.
யார் இந்த ஜெயசுதா? நாகநாதன் பொறுத்த வரைக்கும் அவர் வேலையில் ரொம்ப சின்சியர். பல வருஷமாக ஒரே இடத்துல வேலை செஞ்சவர். கார் ஓனர் அவரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக சொல்லுவார். ஒரு முறை அவருடைய வண்டியில் பயணித்த கஸ்டமர் மறுபடியும் நாகநாதன் தான் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரைவர், ரொம்ப நல்ல டிரைவர். ஆனால் இதை பற்றி ஜெயசுதா கும்பலுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான், அவங்களுடைய வண்டியை கடத்துறது. பெரியாறு பிரிவு பாசன கால்வாயில் அழுகிய நிலையில் நாகநாதனின் உடல் கிடந்தது. அது நாகநாதன் தான் என கொட்டாம்பட்டி காவல்துறை உறுதி செய்தது. இந்த தகவலை நாகநாதனின் குடும்பத்துக்கு தெரிவித்தது காவல்துறை. இந்த மதுரைக்கு பக்கத்தில் கொட்டாம்பட்டின்ற ஒரு ரோட்டில் இடத்துல ஒரு காட்டில் அவரோட பாடி கிடந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் பார்த்த பின்னாடி தான் அவர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு வந்தோம். நாகநாதன் இறந்து பல நாட்கள் ஆகியிருந்ததால் விஷயத்தை கேட்ட அவரது குடும்பம் கதறி துடித்தது. நாகநாதனின் கொலை மற்ற கொலைகளை விட கொடூரமானது. காரை கொள்ளையடிப்பதற்காக ஓட்டுநரை கொலை செய்வார்களா? எப்படி தெரிஞ்சது எல்லாத்துக்கும்? இப்படியே ஆடு மாடு மேய்க்கிறவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி போலீஸ் தகவல் சொன்னாங்க? போலீஸ் யாருக்கு சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க வரத்தான் தெரியும் நமக்கு. பார்த்தீங்களா ஏதாவது பாடியை? பாடியை நான் பார்க்கலப்பா, நான் பயந்துக்கிட்டு பார்க்க வரல. எத்தனை நாளாக கடந்ததாம்மா இங்கே? அது 5-6 நாள் கடந்திருக்கியா, அழுகி போச்சாமியா. எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத சாதுவான நாகநாதனை கொல்ல எப்படி மனம் வந்தது என குடும்பத்தார் கதறினார்கள். ரொம்ப பாதிப்பு தான். ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைமை இல்லைன்னா பாதிப்பு இல்லையா? இந்த பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைய, அது முறைட்டு இலை பிள்ளையா, அது வெளியில் கூட ரொம்ப தொலை போக மாட்டேன், அந்த வீட்டுக்கு தான் இருப்பேன். மற்ற எல்லாரோடையும் நல்லா பழகுவேன், பேசுவேன். பிள்ளை ஊட்டியெல்லாம் நல்லா ஆதரவோட தான் நடந்தேன். இப்படி உனக்கு ஒரு மோசமான நிலைமை வரும்னு யாருக்குமே எதிர்பார்க்கல. அவன் உயிர் எடுத்தது மாதிரி அவன் உயிரையும் எடுக்கணும். உயிர் எடுத்தாதான் இருக்கிறவங்களுக்கு மனம் சாந்தி அடையும். நாகநாதனை கொலை செய்துவிட்டு தலைமறைவான குற்றவாளிகளை தேடியது காவல்துறை. நாகநாதன் ஓட்டிச் சென்ற இனோவா கார் திருச்சியில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட்ட போது போலியான ஆவணங்கள் மற்றும் காரின் நம்பர் பிளேட்டோடு சிக்கியது அந்த கார். நாகநாதனின் உயிரை பறிக்க காரணமாக இருந்த அந்த இனோவா காரையும் காரை ஓட்டி வந்தவரையும் காவல்துறை மடக்கி பிடித்தது. காரை ஓட்டி வந்த நபரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை செய்தது காவல்துறை. விசாரணையின் போது ஜெயசுதா மற்றும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து கொள்ளையடித்த அந்த காரை விற்றுவிட்டு பணம் வாங்கிச் சென்றதாகவும் அதைத் தவிர வேறு எந்த தகவலும் தெரியாது என்கிறார் பிடிபட்ட அந்த நபர். இதையடுத்து முக்கிய குற்றவாளியான ஜெயசுதாவுக்கு வலை விரித்தது காவல்துறை. காவல்துறையின் தீவிர வேட்டையில் பொறியில் மாட்டிய எலியாகச் சிக்கினார் ஜெயசுதா. அதன் பிறகு தலைமறைவாக இருந்த அவரது கூட்டாளிகள் ஃபெரோஸ் அகமது, ஹரிஹரன், ஜெகதீஷ் ஆகியோரை தடாலடியாக கைது செய்தது காவல்துறை. பல நாட்களாக காவல்துறைக்கு தனிகாட்டி வந்த ஜெயசுதா திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்தவர். திருச்சியில் சொந்தமாக அழகு சாதன நிலையம் நடத்தி வந்துள்ளதாக தெரிவித்தார்கள். திருமணமாகாத ஜெயசுதா ஆண் நண்பர்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஊர் சுற்றி திரிந்துள்ளார். ஒரு நாள் ஜெயசுதாவுக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அப்போதுதான் காரை வாடகைக்கு எடுப்பது போல் நாடகமாடி காரை கொள்ளையடித்து விற்று அதில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது. ஒவ்வொரு முறையும் கார்களை திருடும்போது ஒரு நுணுக்கத்தை கையாண்டுள்ளார் ஜெயசுதா. அதாவது காரை ஆன்லைன் மூலம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல வேண்டும் என்று சொல்லி வாடகைக்கு பெரிய காரை புக் செய்து விடுவார். டிரைவர் காருடன் வந்ததும் அவரிடம்
பல நாள் பழகிய நபர் போல் பேசி மயக்கி விடுவாராம். பின் பயணத்தின் போது காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு டிரைவரிடம் பணத்தை கொடுத்து சிறிது தூரம் உள்ள கடைக்கு போய் பொருட்களை வாங்க அனுப்புவாராம். அப்போது டிரைவர்கள் சாவியை எடுத்தால் ஏசி ஆஃப் ஆகிவிடும் என்பதால் சாவியை எடுக்காமலேயே சென்று விடுவார்கள். அச்சமயம் தன் கூட்டாளி உதவியோடு காரை திருடிச் சென்று விடுவார்களாம். இதுபோல் 3 கார்களை திருடிச் சென்றுள்ளார் ஜெயசுதா. நீங்கள் சில படங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரே பாட்டில் கதாநாயகன் உச்சத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் அது நிஜத்தில் நடக்குமா? ஜெயசுதாவும் அவங்களோட கூட்டாளிகளும் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த வழி ரொம்ப தவறானது. காவல்துறையிடம் சிக்காமல் தப்பித்து வந்த தைரியத்தில் மீண்டும் 4வது முறையாக காரை திருட திட்டம் தீட்டினார் ஜெயசுதா. சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்தில் உள்ள போலி வீட்டு விலாசத்தை கொடுத்து இனோவா காரை புக் செய்துள்ளார். ஜெயசுதாவின் சூழ்ச்சி தெரியாமல் ஆபத்துடன் பயணம் செய்ய வந்துள்ளார் நாகநாதன். பயணம் தொடங்கியது. ஜெயசுதாவும் அவருடைய கைவந்த கலையான மயக்கும் பேச்சால் அவரை வசியம் செய்ய தொடங்கினார். ஆனால் அவர் பேச்சை நாகநாதன் மதிக்கவில்லை. அடுத்து வழக்கம் போல் காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு நாகநாதனை கடைக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் ஜெயசுதாவின் திட்டத்தை தவிடுபொடியாக்கும் விதத்தில் சாவியை தன் கையோடு எடுத்துச் சென்றுள்ளார் நாகநாதன். இதனால் ஆத்திரமடைந்துள்ளார் ஜெயசுதா. பலமுறை காரை திருட முயன்றபோது நாகநாதன் தடையாகவே இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் திருட்டு வெறி அதிகமாகி நாகநாதனை கொன்றால் மட்டும்தான் காரை திருட முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார் ஜெயசுதா. இதையடுத்து நாகநாதனின் கழுத்தில் சுருக்கு போட்டு நெருக்கி கொலை செய்திருக்கிறார்கள். நாகநாதன் துடிதுடித்து இறந்தபின் அவரின் உடலை சவரம்பட்டியில் உள்ள கால்வாயில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். திருடிய காரின் நம்பர் பிளேட் மற்றும் காரின் நிறத்தை மாற்றி பின் அந்த காரை விற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இப்போ அவங்க இவர் டிரைவர் போனவர் உயிர் போங்க கடத்திட்டு போவாங்கன்னு போகலை. இன்னொருத்தவங்க ட்ராவல்ஸ் மூலியமாக சொன்னால் ட்ராவல்ஸ்க்காக தான் அந்த பொறுப்பை எடுக்கணும். இப்போ ட்ராவல்ஸுக்கு ஆல்ரெடி அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்ஃபார்ம் பண்ணாமல் கிடையாது, இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏன்னா ட்ராவல்ஸ்காரங்க பேசியிருப்பாங்க. இதை 2 பேருமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஊடால ஒரு டிரைவர் உயிர் போச்சு. தான் உல்லாசமாக வாழ ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற இரவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைத்த நாகநாதனை கொலை செய்த அந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை என்ன என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரு குடும்பத்தில் உழைக்கிற தலைவன் இறந்து போனால் அது அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. நாகநாதனோட குடும்பமும் தன்னுடைய தலைவனை இழந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கு. ஜெயசுதாவும் அவங்களோட கூட்டாளிகளும் இந்த கஷ்டத்தை பற்றி யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த கொலையை செஞ்சிருப்பாங்களா? மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.